பொரி பேக்கிங் மிஷின். பொரி எடுத்துட்டீங்க அப்படின்னா பொரியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொரி. இது கூட பார்த்தீங்கன்னா காரப்பொரி இருக்குது, மசாலா பொரி இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, அவல் எடுத்துட்டிங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ண நார்மல் அவல் இருக்குது. அடுத்தது கார அரிசி அவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களை செய்யக்கூடிய அவல், கேழ்வரகுல செய்யக்கூடிய இந்த ராகி அவல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் நம்ம இந்த மிஷினில் பேக் பண்ண போகிறோம். இந்த மிஷினில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் பொரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பேக்கெட்டில் பேக் பண்ணுறதுக்கு மிஷினரிஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொரி பேக் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம், இப்போ இந்த பேக்கெட்டோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச். ஓகே, இந்த 12 இன்ச்சுக்கு மிஷின்ஸ் இல்லையா அப்படிங்கிறத மிஷின்ஸ் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் விஐபி மிஷின்ஸில் மட்டும்தான் பிலோ 10 lakhs, ஏன் பிலோ 7 lakhs அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷின்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலையில் உலகத்தரமாக இந்த மிஷின்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மிஷினோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மிஷின் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸ் பேக் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கார்ன் சிப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம். இப்போ அதே மிஷின் தான், ஆனால் ப்ராடக்ட் மட்டும் வேறு. ஓகே, இப்போ இந்த மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ZTech எலிவேட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த எலிவேட்டரில் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம மிஷினில் நேரடியாக மேலே ஏறி லோட் பண்ணாமல் இங்கே டேங்க்லேயே நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வைப்ரேட்டர் ஃபீடர் கொடுத்துருப்போம். இங்கேருந்து வைப்ரேட்டர் மூலிமா ப்ராடக்ட் வந்து லோட் ஆகி நம்ம டேங்க் வந்து ஃபில் ஆகிடும். இதில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப். அதாவது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிஷினோடைய டேங்க்கில் கன்வேயர்லேருந்து ப்ராடக்ட் வந்து லோட் ஆகிடுது. நம்ம டேங்க் லெவல் ஃபில் ஆனதும் கன்வேயர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். திரும்ப நம்ம மிஷினோட டேங்க் லெவல் குறைஞ்சதும் திரும்ப கன்வேயர் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட், அதாவது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப், அது ஆன் ஆஃப் கண்டிஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ கேரளா, தமிழ்நாட்டில் பழனிலலாம் பார்த்தீங்கன்னா நேந்திரன் சிப்ஸ் எஸ்பெஷலி 1/2 கிலோ 1 கிலோ தான் அதிகமாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நாங்களும் நிறைய டைம் வந்து நம்ம கம்பெனி சார்பாக டூர் போகும்போது பார்த்துருக்கோம், மேனுவலாக பேண்ட்ஸில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க மிஷின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ பேர் பேக்கெட்டுக்கெல்லாம் மிஷினரிஸ் இல்லைங்க சார். அப்படி இருந்தால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குனாங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்த எல்லா பீப்புள்ஸ்க்காகவும் இந்த மிஷின் வந்து நம்ம டெடிகேட் பண்ணுறோம்.